மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேதாகமத்தில் உள்ள ஜெபங்கள் என்கிற இந்த தொடர்ச்சியான போதனைக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் நம்புகிறேன், போன கடந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீர்கள். ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளை ஒன்று இல்லை அப்படின்றதுனால ஆண்டவரை நோக்கி ஜெபித்த அந்த காணொலியை நீங்கள் பார்த்துருப்பீர்கள். இன்றைக்கு நாங்கள் இன்னும் ஒரு ஆபிரகாமுடைய ஜெபத்தை குறித்து தான் பார்க்க போகிறோம். இது மிகவும் ஒரு அருமையான ஜெபம். கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஜெபம் இப்படி ஏறெடுக்கக்கூடிய தன்மை, அந்த மனப்பான்கு வர வேண்டும். இது நல்ல ஒரு ஜெபம். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 23வது வசனத்தில், அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கனோடே நீதிமானையும் அழைப்பீரோ? பட்டணத்துக்குள் ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அதற்குள் இருக்கும் 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ? துன்மார்க்கனோடு நீதிமானையும் சங்கிருப்பது உமக்கு தூரமாக இருப்பதாக அப்படின்னு சொல்லி 5 குறைந்து இப்போ 10 குறைக்கிறார். இப்போ 5 அப்படி 10 முதல் 50 கேட்கிறார். அதுக்கு பின்பதாய் 45 கேட்கிறார். அதுக்கு பிறகு 40 கேட்கிறார். இப்போ இந்த 30 கேட்கிறார், 20 கேட்கிறார். கடைசியில் 10 நீதிமான்கள் இருந்தால் அழைப்பீரோ அப்படின்னு கேட்குறார். அருமையானவர்களே, இந்த காரியம் நடப்பதற்கு முன்பதாய், இந்த ஜெபம் நடப்பதற்கு முன்பதாய், இந்த லோத்துவுக்கும் ஆபிரகாமுக்கும் நடந்த பிரச்சனை. இந்த லோத்துவும் ஆபிரகாமும் அவர்கள் புறப்பட்டு அந்த அவர்களுடைய தேசத்தில் இருந்து, ஊர் தேசத்திலிருந்து ஒன்றாக தான் புறப்பட்டு வந்தார்கள். வந்து ஆரானில் இருந்து பின்பதாய் அவர்கள் ஆண்டவர் காண்பித்த வாக்குத்தத்த பூமியை நோக்கி கடந்து வந்தார்கள். வருகிற வழியில் 2 பேருடைய சொத்துக்களும் பெருகிட்டுது. ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார். அவருடைய சொத்துக்கள் பெருகிற நேரத்தில் ஒரு வாக்குவாதம் ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துவனுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வருகிறது. இப்படி வருகிற நேரத்தில் என்ன நடக்கிறது என்றால், ஆபிரகாம் பார்க்குறார், இது இன்னும் பெரிய பிரிவினைகளை ஏற்படுத்த போகிறது அப்படி என்று அவர் உணர்ந்து லோத்துவை கூப்பிட்டு சொல்லுகிறார், லோத்துவே, எனக்கும் உனக்கும் என்ன, நாங்கள் 2 பேரும் சகோதரர்கள், ஏன் நாங்கள் கருத்து முரண்பாடு பட வேண்டும் அப்படி என்று ஒரு காரியத்தை சொல்லி, நீ என்ன செய்ய, இந்த தேசம் முழுவதும் உன்னுடைய கண்களுக்கு முன்பதாக இருக்கிறது. நீ இந்த பக்கம் போனால் நான் இந்த பக்கம் போகிறேன். நீ எந்த பக்கத்தை தெரிவு செய்கிறோ அந்த பக்கத்தை நீ தெரிவு செய் அப்படின்ற மாதிரி ஆபிரகாம் சொல்லுகிறார். அப்போ லோத்து பார்க்கிறார், நல்ல இடத்தை பார்த்து, அந்த வேதத்தில் சொல்லப்படுகிறது அந்த இடத்தை குறித்து மிகவும் அழகாக, இது ஒரு நல்ல பசுமையான இடத்தை தெரிவு செய்கிறார். அது எகிப்து தேசத்தை போலவும் கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் அப்படின்னு வர்ணிக்கப்படுகிறது. அவ்வளவுத்துக்கு செழிப்பான ஒரு இடத்தை தூரத்திலேருந்து பார்த்து கண்டுபிடித்து போகிறார். போனதின் பின்பதாய் அங்கே அந்த இடம் கொஞ்சம் சரியில்லாத இடம், பாவம் நிறைந்த இடம். பாருங்கள், சில நேரத்தில் செழிப்பாக இருந்தாலும் சிலதை பார்க்க ஆசீர்வாதம் மாதிரி இருக்கும், அதை தேடி ஓடுகிறோம். ஆனால் அதுக்குள்ளே சில நேரத்தில் பாவ காரியங்கள் இருக்கிறது. ஆபிரகாம் இருந்த இடம் ஒரு வறட்சியான இடமாக இருக்கட்டும், ஆனால் அது நன்மை. ஆபிரகாமோடு இருந்தது நிமித்தம் தான் கர்த்தர் அவருக்கு பாதுகாப்பை கொடுத்தார், நன்மையை கொடுத்தார், செழிப்பை கொடுத்தார். ஆனால் இப்பொழுது அங்கே போனதன் பின்பதாய் நிறைய பிரச்சனைகளை சந்தித்த ஒரு முறை சில ராஜாக்கள் வந்து அவர்களே சொத்துக்களெல்லாம் பறிமுதல் செய்து ஆபிரகாம் தான் போய் காப்பாற்றி கொண்டு வருகிறார். இப்படியெல்லாம் நடந்தும் பாருங்கள், ஆபிரகாமுடைய மனநிலையை தான் நாங்கள் இதில் கவனிக்க வேண்டும். பாருங்கள், இந்த ஜெபம் நாங்கள் இலகுவாய் சொல்லிவிட முடியும், ஜெபித்தார் அப்படி என்று. ஆபிரகாமை பாருங்கள், இவ்வளோ மன்னிக்கிற சுபாவம், வாக்குவாதப்பட்டு ஒரு மன நெகிடலோடு, அதாவது ஒரு மனதில் ஒரு கசப்போடு தான் லோத்து கடந்து சென்றிருக்க முடியும். இன்றைக்கு நீங்கள் அந்த இடத்துல இருக்கிறீர்கள் என்றால் இப்படி ஒரு வாக்குவாதம், நீங்கள் 2 பேரும் நல்ல செல்வந்தர்கள், நீங்கள் தான் ஆபிரகாம் என்று வச்சுக்கொள்ளுங்களேன், நீங்கள் ஆபிரகாம் என்று இருக்கிறீங்க, நீங்கள் தான் வயதுக்கு மூத்தாள், லோத்து வயதுக்கு குறைந்தாள் அப்படின்னு நினைங்க. அவருடைய மந்த மேய்ப்பர் வந்து கருத்து முரண்பாடு படைக்கும், உங்களோட முரண்படுற மாதிரி தானே இருக்கும். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், உங்களுடைய வேலைக்காரரோட இன்னும் ஒரு ஆளுடைய வேலைக்காரரை வந்து சண்டை பிடிச்சா யாரோட சண்டை பிடிக்கிறதுக்கு சமன்? உங்களோட சண்டை பிடிக்கிற மாதிரி தானே, பிரச்சனை படுற மாதிரி தானே. அப்போ ஆபிரகாமுக்கு ஒரு நல்ல மனநிலை இருந்தது பாருங்கள். அவர் வந்து ஐயோ இப்படி செஞ்சிட்டானே, எனக்கு இப்படி எதிராக செஞ்சிட்டானே, இப்படி எனக்கு எதிராக இப்படி என்னுடைய மந்தை மேய்ப்பருக்கு எதிராக கழித்தார்களே அப்படின்ட்டு அவர் நினைக்கல பாருங்கள்.
அழிவு என்று ஒரு காரியம் வரும்போது ஆண்டவர் சொல்கிறார், ஆபிரகாமுக்கு தெரியாமல் எந்த காரியத்தையும் நான் செய்வதில்லை என்று சொல்லி போட்டு இப்படி லோத்து இந்த சோதோம் கொமோரா பட்டணத்தை அழிக்க போகிறோம் அப்படி என்னும்போது ஆபிரகாம் ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசுகிற ஜெபத்தை தான் நாங்கள் பார்த்தோம். இந்த ஆண்டவரே 50 நீதிமான் இருந்தால் அழிப்பீரோ, 45 இருந்தால் அழிப்பீரோ, 40 இருந்தால் அழிப்பீரோ, 30 இருந்தால் அழிப்பீரோ, 20 இருந்தால் அழிப்பீரோ, 10 இருந்தால் அழிப்பீரோண்டு ஆண்டவரிடத்தில் பாருங்கள் கெஞ்சி மண்டாடுகிறேன். ஆண்டவரே, சாம்பலும் தூசியுமாக இருக்கிற மனுஷன் நான் கேட்குறேன், என்னைய மேலே கோவிச்சிடாதே அப்படி என்று பரிந்து பேசுகிறேன். இன்றைக்கு இந்த மனப்பாங்கு உங்களிடத்தில் இருக்கிறதா? உங்களுக்கு எதிராக ஒருவர் தீமை செய்தாலும் அவரைக்காக ஜெபிக்கிற மனநிலை இருக்கிறதா? இது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் இருக்க வேண்டும் இந்த மனநிலை. இது கர்த்தர் பார்க்குறார். பார்த்தீங்களா, கர்த்தர் அதில் ஆபிரகாமோட மனநிலையும் மறைந்து கொண்டார். பாரு எப்படி என்னுடைய பிள்ளை ஆபிரகாம் இருக்கிறார் அப்படின்னு ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் பெருமைப்பட்டிருப்பார் இல்லையா? சில நேரத்தில் நாங்கள் எங்களுக்கு எதிராக ஒருத்தர் செய்துவிட்டு இப்படி போனால், பார்த்தியா நான் சொன்னதை கேட்கவில்லை, இதனால தான் இவர்களுக்கு இப்படி நடந்தது, இவருக்கு இன்னும் வேணும், இதில் இன்னும் நடக்கணும் அப்படி என்று சில நேரத்தில் நாங்கள் சொல்லுவோம், எங்களுடைய வாய்களினால் அறிக்கையிடுவோம் இல்லையா? ஆனால் ஆபிரகாம் அப்படி சொல்லலை. அது மாத்திரமில்லாமல் சில நேரத்தில் இப்படி யாராவது செய்துட்டால் என்ற சொல்ல கேட்கல, அதனால் இவனுக்கு அழிவு வர வேண்டும், இல்லாவிட்டால் ஏதாவது ஆண்டவரே நீர் என்னோடு இருக்கிறீர் என்று இவருக்கு காண்பியும், ஏனென்று என்னை வாக்கை மீறிட்டார், எனக்கு எதிராக செயற்பட்டுட்டார் அப்படின்னு சொல்லி நாங்கள் சில நேரத்தில் ஜெபிக்கிற கிறிஸ்தவர்களை நான் அறிவேன். அப்படி நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்களோட மனநிலை மாற்ற வேண்டும். மற்றவருடைய அழிவில் நாங்கள் சந்தோஷப்படக்கூடாது. ஆபிரகாம் பாருங்கள், ஆபிரகாம் உணர்கிறார், நல்ல மனுஷன், இந்த சூழ்நிலைமை அவனை அப்படி மாற்றிட்டுது, கடந்து போகிறதுக்கு அப்படி மாற்றிட்டுது, அதனால் ஆனால் அவன் கெட்டவன் கிடையாது அப்படின்றத உணர்கிற இன்றைக்கி சந்தர்ப்ப சூழ்நிலை சில நேரத்தில் உங்களுக்கு சில மனிதர்களை எதிரானவர்கள் போல காண்பிக்கலாம். சில சந்தர்ப்பங்கள் சில சூழ்நிலைமைகள் உங்களை எதிர்ப்பது போல காண்பிக்கலாம். அதனால் அவர்கள் கெட்டவர்கள் என்று நினைக்கக்கூடாது. நாங்கள் அவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கணும். ஆண்டவரோட காரியத்தை உங்களுக்கு காண்பிக்கிறார் என்றால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு எவ்வளவு விசுவாசம் உள்ளவர் அதை காண்பிக்கிறார். இந்த நீங்கள் ஒருவேளை ஜெபிப்பீர்கள் என்று, இல்லாவிட்டால் அவர் ஒரு அழிவுக்கு நேர போகிறார் என்றால் அதை நீங்கள் பார்க்கிறீர்கள், உங்களுக்கு தெரியும் அது அவர் ஒரு அழிவுக்கு நேர போகிறார் அப்படின்றது. அப்போ நாங்கள் ஜெபிக்காமல் இருந்தால் ஆண்டவர்களை பார்க்குறாரு இல்லையா? அப்போ கண்டிப்பாக ஆபிரகாமுடைய இந்த ஜெபம் எங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல பாடம். நாங்கள் என்ன செய்ய வேணும்? மற்றவருடைய குறை குற்றங்களை அல்ல, மற்றவருடைய என்ன செய்தார்கள் என்று அல்ல, என்ன செய்கிறார்கள் என்றல்ல, அவர் பொல்லாதவர் என்று அல்ல, அந்த ஆத்துமா நீதிமான் அவனும் பாதுகாக்கப்பட வேண்டும், அவன் ரட்சிக்கப்பட வேண்டும் அப்படின்றதை நாங்கள் உணர்ந்து ஜெபிக்க வேண்டும். இப்படி ஜெபிப்பீங்களா? இனி உங்களுடைய ஜெபம் மாறட்டும். மற்றவருடைய அழிவில் சந்தோஷப்படாமல், மற்றவர்கள் இல்லாமல் போகணும் என்று நினைக்காமல், இவன் பொல்லாதவன், கீழ்ப்படியாதவன், இவன் அப்படி என்று சொல்லி நினைக்காமல் மற்றவர்களுக்காக ஜெபிப்போம். அந்த ஜெபத்தில் கர்த்தர் சந்தோஷப்படுவார் கண்டிப்பாக. இனிமேல் நீங்கள் உங்களுடைய ஜெபங்களில் ஒருவேளை இப்படி ஒரு மனநிலையில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் அந்த மனநிலையை மாற்றி ஆபிரகாமை போல மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு நீங்கள் பிரயாசப்படுங்க. உங்களுடைய ஜெபத்தில் அதுகள் மாறட்டும். கர்த்தர் தாமே உங்களுடைய ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.